மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு கணித பாட வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய கணித பாட வேளையிலே நாங்கள் பார்க்கின்ற விடயமாக இருக்கப் போவது திரிகோண கணிதத்திலே வருகின்ற முக்கோணிகளின் பண்புகள் என்பது சம்பந்தமான விடயமாக இருக்கப் போகின்றது. இந்த மாணவ மாணவிகளாக உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது, இந்த முக்கோணியின் பண்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது முக்கோணத்திலே இந்த திரிகோண கணிதத்தை பாவிப்பதாக இருக்கின்றது. முக்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது 3 பக்கங்களை கொண்ட ஒரு மூடிய தளவுரு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற அதேவேளை இந்த முக்கோணத்தினுடைய கோணங்களினுடைய கூட்டுத்தொகை 180 வகை என்பதும் இந்த முக்கோணத்தின் வகைகளும் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த திரிகோண கணிதத்திலே நாங்கள் திரிகோண கணித இயல்புகளை இந்த முக்கோணத்திற்கு எவ்வாறு பாவிப்பது என்பது சம்பந்தமாக நாங்கள் கருத இருக்கின்றோம். மாணவிகளாக உங்களுக்கு தெரியும், முக்கோணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 3 வகையான முக்கோணங்கள் இருக்கின்றன. ஒன்று கூர்ங்கோண முக்கோணமாக இருக்கின்ற அதேவேளை இன்னும் ஒன்று விரிகோண முக்கோணமாக இருக்கின்றது. பாருங்கள், இங்கு 3 வகையான முக்கோணங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக கூர்ங்கோண முக்கோணி இருக்கின்றது, அதற்கு இரண்டாவதாக செங்கோண முக்கோணி இருக்கின்றது, அங்கே விரிகோண முக்கோணியும் இருக்கின்றது. கூர்ங்கோண முக்கோணி என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு முக்கோணத்தை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் முக்கோணத்தினுடைய 3 கோணங்களும் கூர்ங்கோணமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது கூர்ங்கோண முக்கோணம் என்று சொல்லப்படும். அந்த செங்கோண முக்கோணம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது செங்கோண முக்கோணத்திலே ஒரு கோணம் 90 வகையாக இருக்கின்றது. அதே போன்று விரிகோண முக்கோணம் என்று சொல்லப்படுகின்ற போது ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கின்றது. 2 கோணங்களும் செங்கோணங்களாக வர முடியாது, அதே போன்று 2 கோணங்களும் விரிகோணமாக வர முடியாது. அதாவது ஆக கூடியது ஒரு செங்கோணம்தான் ஒரு முக்கோணத்திலே இருக்க முடியும். அதே போன்று ஆக கூடியது ஒரு விரிகோணம்தான் ஒரு முக்கோணத்திலே இருக்க முடியும். இவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் திரிகோண கணிதம் என்று சொல்லுகின்ற பொழுது இதிலே நாங்கள் பாவிக்கின்ற சில வழக்கமான குறியீடுகள் இருக்கின்றன. அந்த குறியீடுகள் எவை என்று நாங்கள் பார்த்து கொண்டு மீதமுள்ள விடயங்களை பார்க்கலாம். பாருங்கள், அங்கே திரையிலே தரப்படுகின்றது, ஜாதாயினும் ஒரு முக்கோணம் ஏபிசியின் கோணம் பக்கம் என்பவற்றை குறிக்கும் பொதுவான குறியீடுகள். ஜாதாயினும் ஒரு முக்கோணத்திலே குறிக்கப்படுகின்ற குறியீடுகள் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. பொதுவாக ஒரு முக்கோணத்திலே 3 கோணங்கள் இருக்கின்றன, அதே போன்று 3 பக்கங்கள் இருக்கின்றன. இதற்றின் பொதுவான குறியீடுகளாக அல்லது நாங்கள் இதனை வளமையான குறியீடுகள் என்று சொல்லுவோம். முக்கோணத்திலே வளமையான குறியீடுகளாக கோணங்களை குறிப்பதற்கு ஆங்கிலத்தின் A,B,C என்ற எழுத்துக்களும் ஆயினும் வளமையான குறியீடுகள் அல்லது நாங்கள் வளமையாக பாவிப்பது இத்தகைய குறியீடுகளைத்தான் நாங்கள் பாவிக்கின்றோம். அதாவது ABC என்றவற்றிற்கு நாங்கள் ABC என்ற குறியீடுகளைத்தான் பாவிக்கின்றோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது முக்கோணத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முக்கோணத்தினுடைய குறியீடுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றன. இந்த முக்கோணத்திலே சில விதிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முக்கோணத்தினுடைய கோணங்களுக்கும் பக்கங்களுக்கும் இடையிலான தொடர்புகளைத்தான் இங்கு விதிகள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது 3 கோணங்கள் இருக்கின்றன, அதே போன்று 3 பக்கங்கள் இருக்கின்றன. இந்த பக்கங்களின் நீளங்கள் இருக்கின்றது. A என்ற கோணத்துக்கு எதிரான பக்கம் சின்ன a என்றும், அதாவது B என்ற கோணத்துக்கு எதிரான சின்ன பக்கத்தின் நீளத்தை B என்றும், அதே போன்று C என்ற கோணத்துக்கு அல்லது உச்சிக்கு எதிரான பக்கத்தின் நீளத்தை C என்றும் நாங்கள் குறித்துக் கொள்கின்றோம். இவ்வாறு நாங்கள் குறித்து கொண்டு இந்த பக்க நீளங்களுக்கும் கோணங்களுக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாணவ மாணவிகளாகிய நீங்கள் இந்த திரிகோண கணிதத்தை கற்கின்ற பொழுது இந்த திரிகோண கணிதத்திலே இந்த முக்கோணத்தினுடைய இயல்புகள் தரம் 12 முதலாம் தவணைக்குரிய பாடமாக இருக்கின்றது. ஏன் இது அங்கே இருக்கின்றது என்று சொன்னால், நீங்கள் இந்த இணைந்த கணிதத்தை படிக்கின்ற பொழுது தனியே தூய கணித பகுதியுடன் நின்றுவிட போவதில்லை. அதே போன்று திரிகோண கணிதத்தை படிக்கின்ற நீங்கள் இந்த திரிகோண கணிதத்தை வேறு பாடப்பரப்புகளுக்கும் நீங்கள் பிரயோகிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும். காபோதர உயர்தரத்திலே இணைந்த கணிதத்திலே தூய கணித கூறுகள் இருப்பது போல பிரயோக கணித பாடத்திலே, அதாவது பிரயோக கணித கூறுகளாக சமநிலையும் விசைகளின் சமநிலை என்ற பாடப்பரப்பு இருக்கின்றது. விசைகளின் சமநிலை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே விசைகளை நாங்கள் கையாளுகின்ற ஒரு இடம் வருகின்றது. விசைகளை நீங்கள் கையாளுகின்ற பொழுது விசைகளின் பருமன், விசைகள் தாக்குகின்ற கோணங்கள், அதாவது பருமன் கோணங்கள் என்ற 2 விடயங்கள் வருகின்றன.
அங்கே வருகின்ற பருமன் கோணம் என்ற விடயங்களை நாங்கள் ஒரு முக்கோணத்தின் பக்கத்தின் நீளம் கோணம் என்றவாறோ அல்லது ஒரு விசை பல்கோணியினுடைய பக்கங்களின் நீளங்கள் கோணங்கள் என்றவாறோ நாங்கள் மாற்றம் செய்ய முடியும். பிரதானமாக நாங்கள் இங்கு கதைக்கின்ற விடயம் விசை பல்கோணி, அதாவது விசை பல்கோணியை நாங்கள் கீறுகின்ற பொழுது விசை பல்கோணியின் எளிய பல்கோணியாக அல்லது சிறிய பல்கோணியாக இருப்பது இந்த விசை முக்கோணி ஆகும். இந்த விசை முக்கோணிக்கு இந்த சைன் விதியினையும் கொஸ் விதியினையும் பாவிக்க உங்களுக்கு தெரிதல் வேண்டும். அதாவது இந்த திரிகோண கணித பாடப்பரப்பினை நிறைவு செய்வதற்கு முன்னர் இந்த விசைகள் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற காரணத்தினால் அந்த விடயங்களை அதாவது திரிகோண கணிதத்தின் முக்கோணியின் பண்புகள் பற்றிய விடயங்களை விசைகள் பாடத்திற்கு நீங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தரம் 12 இவை பற்றின ஆரம்ப அறிமுகம் முதலாவதாக வழங்கப்பட்டு பின்னர் இது சம்பந்தமான பிரயோகங்கள், அதாவது முக்கோணிகளின் பண்புகள் சம்பந்தமான பிரயோகங்கள், பின்னர் திரிகோண கணிதத்தின் மீதிகளை படித்த பின்னர் அவை சம்பந்தமான விடயங்கள் ஆராயப்படுவது எங்களது பாடத்திட்டத்தினுடைய இயல்பாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கு கதைக்கின்ற இந்த திரிகோண கணித பற்றிய விடயத்தை விசைகளுக்கும் பாவிக்க உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். பாருங்கள் மாணவ மாணவிகளே, முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக இந்த சைன் விதி இருக்கின்றது. சைன் விதி என்று சொல்லுகின்ற பொழுது ஜாதாயினும் ஒரு முக்கோணம் ஏபிசியிற்கு அந்த விகிதம் தந்திருக்கின்றார்கள். சைன் ஏ இன் கீழ் ஏ சமன் சைன் பி இன் கீழ் பி சமன் சைன் சி இன் கீழ் சி, அல்லது ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் பி இன் கீழ் சைன் பி சமன் சி இன் கீழ் சைன் பி என்றவாறு எழுத முடியும். இங்கு பாருங்கள், ஜாதாயினும் ஒரு முக்கோணம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த முக்கோணம் 3 வகையான முக்கோணங்களாக இருக்கலாம். ஏன் முக்கோணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சாத்தியமாக 3 வகையான முக்கோணங்கள் தான் வர முடியும். கூர்ங்கோண முக்கோணம் இருக்க முடியும், அதே போன்று விரிகோண முக்கோணம் இருக்க முடியும், அதே போன்று செங்கோண முக்கோணம் இருக்க முடியும். ஜாதாயினும் ஒரு முக்கோணம் என்ற வளமையான சொற்பதம் எதை குறிக்கின்றது என்று சொன்னால் இந்த 3 வகையான முக்கோணங்களையும் அது குறித்து நிற்கின்றது. ஆகவே உங்களது பரீட்சையிலே ஜாதாயினும் ஒரு முக்கோணத்துக்கு சைன் விதியை நிறுவுங்கள் என்று கேட்டால் நீங்கள் 3 முக்கோணங்களையும் தனித்தனியாக எடுத்து அந்த நிறுவலை செய்து காட்ட வேண்டும். சைன் விதியினை கூறுக என்று கேட்டால் சைன் விதியினை கூறினால் மாத்திரம் போதும். சைன் விதியினை கூறுகின்ற பொழுது ஜாதாயினும் ஒரு முக்கோணம் என்று கூற வேண்டும். அதே போன்று சைன் விதியினை நிறுவுகின்ற பொழுது ஜாதாயினும் ஒரு முக்கோணம் என்று கூறி 3 முக்கோணங்களையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து நீங்கள் நிறுவலை செய்து காட்ட வேண்டும். ஏன் இந்த 3 முக்கோணங்களையும் தனித்தனியாக எடுத்து நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று சொன்னால், இங்கு பாருங்கள், இங்கு ஒரு முக்கோணம் நாங்கள் கீறி வைத்திருக்கின்றோம், ஏபிசி என்ற ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்திலே வளமையான குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. நாங்கள் இந்த தொடர்புகளை நாங்கள் எடுப்பதற்காக சில விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த முக்கோணத்தை நீங்கள் கீறிக்கொள்ள வேண்டும். இந்த முக்கோணத்தை நீங்கள் கீறிய பின்னர் இது ஏ, இது பி, இது சி, அதாவது உச்சிகளுடைய பெயர். உச்சிகளை வளமையாக நான் இந்த இடஞ்சொலி போக்கிலே நான் பெயரிடுகின்றேன். நீங்கள் மறு வரையாகவும் நீங்கள் பெயரிட முடியும். முக்கோணங்களை பெயரிட்ட பின்னர், அதாவது முக்கோணியின் பெயர்களை இட்ட பின்னர் நீங்கள் நிறுவ வேண்டிய விடயம் சைன் விதியாக இருக்கின்றது. சைன் விதியாக இருக்கின்ற காரணத்தினாலே வளமையாக நாங்கள் கீறுவது மேலிருந்து ஒரு செங்குத்தை நாங்கள் கீறுவோமாக இருந்தால் வளமையாக காபோதர சாதாரண தரத்திலே பாவித்த விடயங்களைத்தான் இங்கு பாவிக்கப் போகின்றோம். அதாவது செங்கோணத்தை கீறிய பின்னர் நாங்கள் இந்த செங்குத்தின் நீளத்துக்காக, நீங்கள் காபோதர சாதாரண தரத்திலே படித்திருக்கின்றீர்கள், இந்த நீளத்தை காண்பதற்கு இந்த கோணத்தினுடைய பெருமானம் ஏயாக இருந்தால் இதிலே சிடி என்று போட்டிருக்கின்றோம். இந்த சிடியினுடைய நீளமானது இந்த பியினதும் சைன் ஏயினதும் பெருக்கமாக இருக்கும், பி சைன் ஏ ஆக இருக்கும். அதே போன்று நாங்கள் அந்த ஏயை நாங்கள் பாவித்து காணுவோமாக இருந்தால் இது ஏ, இது பி, ஆகவே எதிர்பக்கமாக இருக்கின்றது, அது ஏ சைன் பி ஆக இருக்கும்.
சைன் என்று எழுதுகின்ற பொழுது எஸ் வந்து சிறிய எழுத்தாக இருக்க வேண்டும். எஸ் என்றது ஆங்கிலத்திலே வருகின்ற சிறிய எழுத்தாக இருக்கின்றது. பி சைன் ஏ சமன் ஏ சைன் பி என்று சொன்னால் இதை நாங்கள் எங்களுக்கு விருப்பமான மாதிரி மாற்றுகின்ற பொழுது ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் பி இன் கீழ் சைன் பி என்பது எங்களுக்கு கிடைக்கும். ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் பி இன் கீழ் சைன் பி என்பது எங்களுக்கு கிடைக்கும். இதை நாங்கள் யாதும் ஒரு முடிவாக எடுக்கின்ற பொழுது, அதாவது முதலாவது முடிவாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் பி இன் கீழ் சைன் பி ஆக இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக நாங்கள் காட்ட வேண்டியது சி இன் கீழ் சைன் சி என்பதாக இருக்கின்றது. ஆகவே சி இன் கீழ் சைன் சியை நாங்கள் காட்ட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இதே போன்ற ஒரு செய்கையை நாங்கள் செய்ய முடியும். ஏன், செங்குத்து இங்கு கீறினது போல இன்னொரு பக்கத்துக்கும் நாங்கள் செங்குத்து கீறுகின்ற பொழுது இதே மாதிரியான ஒரு முடிவுதான் வரும், வித்தியாசம் ஒன்றும் இருக்க போவதில்லை. ஆகவே நீங்கள் இதே போல் என்று எழுதலாம். இதே போல் என்று எழுதுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. முன்னர் செய்தது மாதிரி அதே போன்ற செய்கை மீள இடம்பெறும். ஆகவேதான் நாங்கள் இதே போல், அதாவது செய்ததை மீள செய்ய வேண்டும் என்பதில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது என்று சொன்னால் அதே போன்ற அதே மாதிரியான இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் என்பது வெளிப்படை. ஆகவே அதனை நீங்கள் மீள மீள நிறுவிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை உங்களிடம் கிடையாது. ஆகவே மாணவ மாணவிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதே போல் மற்றதையும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் கீறி காட்ட வேண்டிய தேவை கூட அல்ல. உங்களது விளக்கத்திற்காக நான் இங்கு ஒரு சின்ன செய்கையினை செய்து காட்டுகின்றேன். பாருங்கள், இதே போன்று செங்குத்து வரும். ஆகவே இதை வருகின்ற பொழுது இதனுடைய பெருமானமானது, அதாவது இந்த பெருமானமானது வரப்போகின்றது. இது சி ஆக இருக்கின்றது, இது பி ஆக இருக்கின்றது, சி சைன் பி ஆக இருக்கும். அதே போன்று இது பி ஆக இருக்கின்றது, இது சி ஆக இருக்கின்றது, பி சைன் சி ஆக இருக்கும். ஆகவே உங்களுக்கு வருகின்றதாக பி சைன் சி சமன் பி சைன் சி, அதாவது இது சி பி, இது சி என்று சொல்லப்படுகின்ற பொழுது இது பி சைன் சி ஆக இருக்கும். அதே போன்று இது சி, இது பி என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது சி சைன் பி ஆக இருக்கும். ஆகவே இதனை நாங்கள் இதிலிருந்து எடுக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பதாக பி இன் கீழ் சைன் பி சமன் சி இன் கீழ் சைன் சி என்பது கிடைக்கின்றது. கோணத்தை எழுதுகின்ற பொழுது பெரிய எழுத்தாகவும் பக்க நிலத்தை எழுதுகின்ற பொழுது சிறிய எழுத்தாகவும் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். இந்த நிறுவலை நீங்கள் எழுத தேவையில்லை. இதிலே இதே போல் என்று எழுதிவிட்டால் போதுமானது. இதே போல் என காட்டலாம். ஆகவே 1,2 இரண்டையும் நாங்கள் இணைக்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த சைன் விதியானது ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் பி இன் கீழ் சைன் பி சமன் சி இன் கீழ் சைன் சி என்று எங்களுக்கு தேவையான பெறுபேறு கிடைக்கப்பெறும். ஆகவே இது ஒரு கூர்ங்கோண முக்கோணத்துக்கு நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த கூர்ங்கோண முக்கோணத்துக்கு நிறுவுதல் என்பது மிகவும் இலகுவான ஒன்று, பிரச்சனைகளற்ற ஒரு இலகுவான நிறுவலாக இருக்கின்றது மாணவ மாணவிகளே. ஆகவே இதனை நிறுவுகின்ற பொழுது ஒன்றை நீங்கள் நிறுவி இதே போல் என காட்டலாம் என்று மற்றதை சொல்லி, ஆகவே இந்த இரண்டிலிருந்தும் அது கட்டாயமாக எழுத வேண்டும். ஆகவே 1,2 ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் என்றவாறு நீங்கள் எழுதி முடிக்கலாம். இவ்வாறு எழுதி முடித்தால் இந்த விதி கூர்ங்கோண முக்கோணம் ஒன்றுக்குத்தான் உண்மை என நிறுவப்பட்டுள்ளது. ஏன், நாங்கள் பாவித்திருப்பது கூர்ங்கோண முக்கோணம். கூர்ங்கோண முக்கோணம் ஒன்றுக்கு மாத்திரம்தான் செங்குத்துக்களை கீறுகின்ற பொழுது, நன்றாக ஞாபகத்தில் வைத்திருங்கள், கூர்ங்கோண முக்கோணம் ஒன்றுக்கு மாத்திரம்தான் உச்சிகளிலிருந்து செங்குத்துக்களை கீறுகின்ற பொழுது, அதாவது எந்த உச்சியிலிருந்து நீங்கள் செங்குத்தை கீறினாலும் அது மற்றைய பக்கத்தின் மீது விழும். செங்குத்தின் அடியானது மற்றைய பக்கத்தின் விழும். இது 3 உச்சிகளுக்கும் பொருந்தும். ஆகவே அவ்வாறு 3 உச்சிகளுக்கும் பொருந்துவதாக இருக்கின்ற ஒரு முக்கோணமாக இந்த கூர்ங்கோண முக்கோணம் இருக்கின்றது. செங்கோண முக்கோணத்திலே என்ன நடக்கும் என்று அதையும் ஒரு முறை பார்ப்போம். அதே போன்று விரிகோண முக்கோணத்தையும் ஒரு முறை பார்த்து விடுவோம். செங்கோண முக்கோணம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு கோணம் 90 பாகையாக இருக்கின்ற முக்கோணம் செங்கோண முக்கோணமாக இருக்கின்றது. ஆகவே இதில் யாதும் ஒரு கோணம் 90 பாகையாக இருக்க முடியும். நான் பி என்ற கோணத்தை நான் 90 பாகையாக எடுத்திருக்கின்றேன். இங்கு சி என்று எடுத்தால் எங்களுக்கு தெரியும், இந்த உச்சியிலிருந்து இந்த பக்கத்துக்கு செங்குத்தை கீறுகின்ற பொழுது அது பி ஆக இருக்கும்.
அதே போன்று சியிலிருந்து செங்குத்தை கீறுகின்ற பொழுது அது பி ஆக இருக்கும். கூர்ங்கோண முக்கோணம் போல் அல்லாது கூர்ங்கோண முக்கோணத்திலே நீங்கள் செங்குத்துக்களை கீறுகின்ற பொழுது இவ்வாறு செங்குத்துக்கள் வேறு வேறு இடங்களிலே சென்று பக்கங்களை தொட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இங்கு இந்த சி என்ற புள்ளியிலிருந்து செங்குத்தை கீறுகின்ற பொழுது அது பி ஆக வந்து சேரும். அதே போன்று ஏயிலிருந்து செங்குத்தை கீறுகின்ற பொழுது அது பி ஆக வந்து சேரும். அதாவது ஏ என்ற புள்ளியிலிருந்து பிசி என்ற பக்கத்துக்கான செங்குத்து இந்த ஏபி கோடாகவே இருக்கின்ற அதே வேளை சி என்ற புள்ளியிலிருந்து ஏபி கோட்டுக்கான செங்குத்து சிபி ஆகவே இருக்கின்றது. அதே போன்று இன்னுமொரு செங்குத்தை நாங்கள் கீறிவிட முடியும். இவ்வாறு அந்த செங்குத்து அமைகின்றது. இவ்வாறு அமைகின்ற பொழுது டி என்று எடுப்போமாக இருந்தால் அந்த கூர்ங்கோண முக்கோணத்துக்கு நாங்கள் செய்தது போல இந்த செங்கோண முக்கோணத்திற்கும் இந்த பக்கத்தை நாங்கள் காண முடியும். அதாவது பிடி என்ற பக்கத்தை நாங்கள் காணுகின்ற பொழுது பிடி என்ற பக்கம் இங்கே தெரியும் எங்களுக்கு. இது சி என்று போட்டு இருக்கின்றோம், இது ஏ என்று போட வேண்டும், இது பி என்று போட வேண்டும். இது சி ஆக இருக்கின்றது, இது ஏ ஆக இருக்கின்றது. ஆகவே பிடியினுடைய பரிமாணம் சி சைன் ஏ ஆக இருக்கின்றது. அதே போன்று மரகரையால் நீங்கள் வருகின்ற பொழுது அது ஏ சைன் சி ஆக இருக்கின்றது. ஆகவே இரண்டையும் நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் சி இன் கீழ் சைன் சி என்கின்ற ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்க பெற்றுவிடும். இரண்டாவது முடிவினை நாங்கள் அணுகுகின்ற பொழுது அல்லது இரண்டாவது முடிவினை நாங்கள் செய்ய வருகின்ற பொழுது அதே போன்று என்பது இரண்டாவது முடிவுக்கு பொருந்தாது. ஏன்? இன்னுமொரு செங்குத்தை கீறுகின்ற பொழுது வித்தியாசமாக வந்துவிட்டது. ஆகவே நாங்கள் அதனை காண வேண்டுமாக இருந்தால் இந்த பிசி ஏபி என்பன சார்பாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இதே போன்று பாருங்கள், நாங்கள் இன்னுமொரு செங்கோண முக்கோணம் இருக்கின்றது. இங்கே இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நாங்கள் பாவிக்கின்ற பொழுது இந்த கோணம் ஏ ஆக இருக்கின்றது, இந்த கோணம் பி ஆக இருக்கின்றது. ஆகவே இந்த ஏயினுடைய பரிமாணம் பி சைன் ஏ ஆக வரும். முன்னர் போன்று இது பி ஆக இருக்கின்றது, இது ஏ ஆக இருக்கின்றது. ஆகவே ஏயினுடைய பரிமாணம் பி சைன் ஏ ஆக வரும். மேலும் இந்த ஏயினுடைய பரிமாணத்தை நான் ஏ சைன் பி என்றும் போட முடியும். ஏன் பியினுடைய பரிமாணம் 90 பாகையாக இருக்கின்றது. ஆகவே அதனை நான் சைன் பி என்றும் போட முடியும். அவ்வாறு போட்டு இதனை நான் சுருக்குகின்ற பொழுது எனக்கு ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் பி இன் கீழ் சைன் பி என்பது எனக்கு கிடைக்கும். ஆகவே வளமை போன்று அந்த முதலாவது இரண்டு முடிவுகளை நீங்கள் இணைக்கின்ற பொழுது வளமை போன்று எங்களுக்கு ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் பி இன் கீழ் சைன் பி சமன் சி இன் கீழ் சைன் சி என்ற முடிவு எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. இது எங்களுடைய சைன் விதியாக இருக்கும். இப்பொழுது சைன் விதியினை நான் கூர்ங்கோண முக்கோணத்துக்கு நிறுவி இருக்கின்றேன். அதே போன்று செங்கோண முக்கோணத்துக்கு நிறுவி இருக்கின்றேன். இதே போன்று ஒரு விரிகோண முக்கோணத்துக்கும் நாங்கள் இதனை நிறுவி காட்ட வேண்டும். விரிகோண முக்கோணத்துக்கு நாங்கள் இதனை நிறுவி காட்டுகின்ற பொழுதும் இதே போன்று என்ற சொற்பதத்தை நாங்கள் பாவிப்பதிலே இடர்பாடு இருக்கின்றது. அதனை எவ்வாறு செய்வது என்பதை நாங்கள் பொழுது பார்ப்போம். ஒரு விரிகோண முக்கோணம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கின்ற முக்கோணம் விரிகோண முக்கோணம் என்று சொல்லப்படும். எங்களுக்கு இந்த விரிகோண முக்கோணத்திலே 90 பாகை நாங்கள் எடுப்பதற்காக ஒரு பக்கத்தை நான் நீட்டி கீறி இருக்கின்றேன். அதாவது ஏயிலிருந்து இந்த பக்கத்துக்கு நான் செங்குத்து கீற வேண்டும், அல்லது சியிலிருந்து நான் ஏபி என்ற பக்கத்துக்கு கீற வேண்டும். சியிலிருந்து ஏபி என்ற பக்கத்துக்கு கீற வேண்டுமாக இருந்தால் நீட்டிய ஏபியில் தான் செங்குத்து வர வேண்டும். அதே போன்று ஏயிலிருந்து இந்த பிசி என்ற பக்கத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் இந்த பக்கத்தை நான் நீட்டிய பின்னர் தான் கீற வேண்டும். நான் இந்த பக்கத்தை நீட்டிய பின்னர் கீறி இருக்கின்றேன். எல்லாமே வளமை போன்றுதான் ஏபிசி என்பது அமைகின்றது. நாங்கள் முதலாவதாக செங்குத்து முக்கோணத்தினுள் அமைகின்ற மாதிரியாக ஒன்றை கீறுவோமாக இருந்தால் இந்த பிடியினுடைய பரிமாணம் இது சி என்பதால் இது சி, இது பி என்பதால் இது பி, இது ஏ என்பதால் இது ஏ. பிடியினுடைய பரிமாணமாக சி சைன் ஏ வருகின்ற அதே வேளை நாங்கள் ஏயும் சியையும் எடுக்கின்ற பொழுது ஏ சைன் சி கிடைக்கும்.
ஆகவே இதனை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் எங்களுக்கு ஏயின் கீழ் sin A சமன் சியின் கீழ் sin C என்றவாறு ஒரு முடிவு கிடைக்கப்பெறும். இந்த முடிவு இலகுவாக கிடைத்துவிட்டது. ஆனால் அடுத்த முடிவை நாங்கள் எடுக்குகின்ற பொழுது அங்குதான் அந்த பிரச்சனை வரப்போகின்றது. எங்களுக்கு இது B என்பது, இந்த B என்பதை கொண்டதாக ஒரு செங்கோண முக்கோணத்தை காண முடியவில்லை எங்களிடம். ஆனால் இங்கு இருக்கின்ற அந்த 180 சய Bயை கொண்டதாக ஒரு செங்கோண முக்கோணம் எங்களிடம் இருக்கின்றது. 180 சய Bயை கொண்டதாக இருக்கின்ற செங்கோண முக்கோணத்திலே இதனை நான் ஒரு எக்ஸ் என்று குறிப்பேனாக இருந்தால் இந்த CXனுடைய நீளம் A sin பை சய B ஆக இருக்கின்றது. அதாவது CXனுடைய நீளம், இந்த CXனுடைய நீளத்தை நான் காணுகின்ற பொழுது நான் இந்த செங்கோண முக்கோணத்தை எடுப்பேனாக இருந்தால் A sin பை சய B ஆக வரும். A sin பை சய B ஆக வருகின்ற அதே வேளை மறுகரையாக நான் இந்த Bயை எடுப்பேனாக இருந்தால் எனக்கு வருவது B sin A ஆக இருக்கும். B sin A ஆக இருக்கும். ஆகவே இங்கு பை சய Bயினுடைய பெருமானம் A sin B சமன் B sin A என்று வருகின்றது. இதனை நான் சுருக்குகின்ற பொழுது அல்லது எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றுகின்ற பொழுது Aயின் கீழ் sin A சமன் Bயின் கீழ் sin B என்பது எனக்கு கிடைக்கும். இதனுடைய இரண்டாவது முடிவு. ஆகவே இரண்டு முடிவுகளையும் நான் இணைக்கின்ற பொழுது எனக்கு சைன் விதி கிடைக்கின்றது. இரண்டு முடிவுகளையும் இணைப்போமாக இருந்தால் எங்களுடைய சைன் விதி வந்து சேருகின்றது. சைன் விதி என்பது Aயின் கீழ் sin A சமன் Bயின் கீழ் sin B சமன் Cயின் கீழ் sin C ஆக இருக்கின்றது. இது எந்த ஒரு முக்கோணத்துக்கும் உண்மையாக இருக்கின்றது. எந்த ஒரு முக்கோணத்துக்கும் உண்மையாக இருப்பது என்பது மூன்று முக்கோணங்களுக்கும், அதாவது மூன்று வகையான முக்கோணங்களுக்கும் உண்மையாக இருந்தால் மாத்திரமே எந்த ஒரு முக்கோணத்துக்கும் உண்மையாகும். ஆகவே மூன்று முக்கோணத்தை நீங்கள் கீறியிருக்கின்றீர்கள், அதுக்கு நிறுவியும் இருக்கின்றீர்கள். ஆகவே எந்த ஒரு முக்கோணத்துக்கு உண்மை என்ற எண்ணக்கருவினை நீங்கள் எந்த இடத்திலும் பாவிக்க முடியும். இப்பொழுது இவை எதற்காக நாங்கள் காபோதர உயர்தரத்திலே தரம் 12 முதலாம் தவணையில் நாங்கள் கற்கின்றோம் என்றால் விசைகள் சம்பந்தமான பாடப்பிறப்பிற்கு இதனை நாங்கள் பிரயோகிப்பதற்காக, பின்னர் திரிகோண கணித பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டாலும் ஆரம்பத்திலே கற்பதன் நோக்கம் இந்த விசைகள் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக. விசைகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு புள்ளியில் தாக்குகின்ற விசைகள், ஒரு அடரொன்றில் தாக்குகின்ற விசைகள் என்றவாறு விசைகள் அங்கே பறந்துபட்டு செல்கின்றன. நாங்கள் ஒரு புள்ளியில் தாக்குகின்ற மூன்று விசைகளின் சமநிலையை பற்றி கதைக்கின்ற பொழுது அல்லது அடரொன்றில் தாக்குகின்ற மூன்று விசைகளின் சமநிலையை பற்றி கதைக்குகின்ற பொழுது ஒன்று அடரில் தாக்குகின்ற மூன்று விசைகளும் ஒரு புள்ளியோடு செல்ல வேண்டும் அல்லது வேறு நிபந்தனைகளை பாவிக்க முடியும். ஒரு புள்ளியினோடு செல்லுகின்ற பொழுது இந்த விசைகள் மூன்றும் ஒரு புள்ளியினோடு செல்கின்ற பொழுது அவை சமநிலையில் இருப்பின் நீங்கள் லாமியின் தேற்றத்தை பாவித்து அந்த விசைகளின் பருமனையோ அந்த விசைகளுக்கு இடையிலான கோணத்தையோ நீங்கள் காண முடியும். அதாவது லாமியின் தேற்றம் என்பது விசைகளின் சமநிலையை பற்றி கதைக்கின்ற பொழுது அந்த சமநிலையில் இருக்கின்ற விசைகளையும் விசைகளுக்கு இடையிலான கோணத்தினையும் சில விடயங்கள் தரப்படுகின்ற பொழுது விசைகளின் பருமன்கள் அல்லது கோணங்கள் அல்லது இரண்டும் என்றவாறு கலந்து தரப்படுகின்ற பொழுது தெரியாதவற்றை கணிப்பதற்காக நாங்கள் பாவிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக, அதாவது இந்த லாமியின் தேற்றத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் விசை முக்கோணம் ஒன்றினையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். விசை முக்கோணம் என்பது லாமியின் தேற்றத்தை நாங்கள் கோணத்துக்கு, அதாவது முக்கோணத்துக்கு நாங்கள் விசைகளை மாற்றுகின்ற பொழுது வருவது விசை முக்கோணமாக இருக்கின்றது. இந்த விசை முக்கோணியிலே நாங்கள் இந்த சைன் விதியினை பாவித்து நாங்கள் விடயங்களை கண்டு கொள்ளலாம். அதனையும் ஒரு முறை நாங்கள் இப்பொழுது பார்த்து விடுவோம். பாருங்கள், இந்த லாமியின் தேற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள்
பிரயோக கணித பகுதியிலே படிக்கின்ற ஒன்று 3 விசைகள் இருக்கும். P என்ற ஒரு விசை, Q என்ற ஒரு விசை, அதே போன்று R என்ற விசை. இவை ஒரு புள்ளியில் தாக்குகின்ற விசைகள். ஒரு புள்ளியில் தாக்குகின்ற விசைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மூன்றுக்கும் இடையிலே இருக்கின்ற கோணங்கள், ஒரு கோணத்தை நான் அல்ஃபா என்று குறிப்பேனாக இருந்தால் இன்னொரு கோணத்தை நான் பீட்டா என்று குறிக்கின்றேன். அதே போன்று இன்னொரு கோணத்தை நான் கேமா என்று குறிக்கின்றேன். இவ்வாறு குறித்தால் இந்த 3 விசைகளும் சமநிலையில் இருந்தால் பியின் கீழ் அந்த கோணம் சைன் பீட்டா யாதும் ஒரு விசைக்கும் ஏனைய இரு விசைகளுக்கும் இடையிலான கோணத்தின் சைனுக்கும் இடையிலான விகிதங்கள் கியூவின் கீழ் சைன் அல்ஃபா ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். பி என்ற விசைக்கும் அங்கே எதிரே இருக்கின்ற கோணத்தின் சைனுக்கும் இடையிலான விகிதமும் கியூ என்ற விசைக்கும் எதிரே இருக்கின்ற கோணத்துக்கு இடையிலான சைனுக்குமான விகிதமும் கேமாவும் எதிரே இருக்கின்ற என்று சொல்வது மற்ற இரு விசைகளுக்கு இடையிலான கோணத்தின் சைனுக்குமான விகிதமும் ஒரு மாறிலியாக இருக்கும். அதாவது 3 விகிதங்கள் இங்கே இருக்கின்றன. 3 விகிதங்களும் சமனாக இருக்கும். இதுதான் லாமியின் தேற்றம் சொல்லுகின்ற ஒன்று. லாமியின் தேற்றம் சொல்லுகின்ற ஒன்றிலே நீங்கள் போடுகின்ற கோணங்கள் இந்த அல்ஃபா கமா பீட்டா என்பன என்ன கோணங்களாகவும் இருக்க முடியும். அதாவது இந்த அல்ஃபா கமா பீட்டாவின் கோணங்கள் 0 10 பாகையாக இருக்கலாம், 20 பாகையாக இருக்கலாம். இவ்வாறு 30 பாகை 50 பாகை என்றவாறு வேறு வேறு கோணங்களை இங்கு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் கணக்கிலே வருவதற்கு ஏற்ப. இந்த கணக்கினை, அதாவது இந்த லாமியின் தேற்றம் பாவிக்கின்ற ஒரு கணக்கினை சில சந்தர்ப்பங்களிலே இந்த விசைகளை விசை முக்கோணத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு நிலைமையும் எங்களுக்கு இருக்கலாம். லாமியின் தேற்றம் பாவிக்காது சில இடங்களிலே விசை முக்கோணத்தை பாவித்தல் இலகுவாக இருக்கும். அவ்வாறு விசை முக்கோணத்தை நீங்கள் பாவிக்கின்ற பொழுது நீங்கள் சைன் விதியினை பாவிக்கலாம். விசை முக்கோணம் எவ்வாறு வருகின்றது என்று இப்பொழுது பார்த்து கொள்வோம். இங்கே ஏதாவது ஒரு விசையினை நீங்கள் எடுத்துக்கொண்டு, அதாவது இதில் ஆர் என்ற விசையினை நான் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை நான் முக்கோணத்தினாலே குறிக்க விளைகின்ற பொழுது ஆர் என்பது இப்படி இருக்கின்றது. அதே போன்று பியை நீங்கள் கீறுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் விசை இடமாற்றப்பட முடியும். அதாவது தாக்கக்கோட்டின் வழியே இன்னொரு பகுதியிலே நீங்கள் குறிக்க முடியும். இந்த விசை நீங்கள் பி என்று குறித்தீர்கள். இந்த விசை ஆறாக இருக்கின்றது. அதே போன்று பி என்ற விசை இவ்வாறு இருந்ததை நான் மறுகரையிலே போடுகின்ற பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆர் என்ற விசைக்கும் பி என்ற விசைக்கும் இடையில் இருந்த கோணம் அல்ஃபா. ஆர் என்ற விசைக்கும் பி என்ற விசைக்கும் இடையில் இருந்த கோணம் அல்ஃபா. இங்கு அந்த கோணம் 180 சய அல்ஃபாவாக வரும். அதே போன்று இந்த கியூ என்றதை நான் கீறுகின்ற பொழுது இதற்கு சமாந்தரமாக நான் இங்கு நான் கீற வேண்டும். அவ்வாறு கீறுகின்ற பொழுது இந்த கியூவுக்கும் இங்கு ஆறுக்கும் இடையிலான இந்த கோணம் பீட்டா, கியூவுக்கும் ஆறுக்கும் இடையில் இருந்த இந்த கோணம் பீட்டாவானது கியூவுக்கும் ஆறுக்கும் இடையிலான கோணம் பீட்டா என்பது இங்கு அந்த 180 சய பீட்டாவாக அமையும். அதே போன்று மற்ற கோணமானது, அதாவது பியுக்கும் கியூவுக்கும் இடையிலான கோணம் கேமா என்பது இங்கு 180 சய கேமா என்று வரும். ஆகவே இதில் நீங்கள் சைன் விதியினை நீங்கள் பாவிக்கின்ற பொழுது பியின் கீழ் இந்த பருமனின் கீழ் 180 சய பீட்டா, அதாவது நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், இந்த சைன் விதியினை நீங்கள் பாவிக்கின்ற பொழுது வளமையான நீளங்கள் ஏ கமா பி கமா சி. ஆனால் இந்த விசை முக்கோணத்திலே நீங்கள் பாவிக்கின்ற பொழுது அந்த நீளங்கள் ஏ கமா பி கமா சி அல்ல, விசைகளின் பருமன்கள், அதாவது நீளங்களின் பருமங்கள் என்பது அந்த விசைகளின் பருமன்களாக இருக்கின்றது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பியின் கீழ் அந்த கோணம் சைன் 180 சய பீட்டா என்பது, அதே போன்று கியூவுக்கு நீங்கள் பாவிக்கின்ற பொழுது கியூவின் கீழ் சைன் 180 சய அல்ஃபா என்பது, அதே போன்று ஆறுக்கு நீங்கள் பாவிக்கின்ற பொழுது ஆறின் கீழ் சைன் 180 சய கேமா என்பது உங்களுக்கு பெறப்படுகின்றது. இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் 180 சய பீட்டா என்பது இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த விடை வந்து சேரும். பியின் கீழ் சைன் பீட்டா சமன்
கியூவின் கீழ் சைன் ஆல்ஃபா சமன் ஆரின் கீழ் சைன் கேமா என்ற விடை வந்து சேரும். பொதுவாக இது 360 பாகை, அதாவது 3 கோணங்களையும் கூட்டுகின்ற பொழுது 360 பாகை என்று சொல்லுகின்ற பொழுது இதிலே 2 கோணங்கள் விரிகோணங்களாக இருக்கும். ஆகவே சைன் விதியினை நீங்கள் பாவிக்கின்ற பொழுது 180 கழிக்கின்ற பொழுது அங்கு அந்த விரிகோணங்கள் கூர்ங்கோணங்களாக மாறிவிடுவதை நாங்கள் காணலாம். அதாவது இந்த 3 கோணங்களிலே ஆக குறைந்தது 2 கோணங்கள் விரிகோணங்களாக இருக்கும், ஒரு கோணம் கூர்ங்கோணமாக இருக்கும். அதனை நீங்கள் மாற்றுகின்ற பொழுது, இவ்வாறு மாற்றுகின்ற பொழுது இங்கிருந்த விரிகோணங்கள் 2ம் கூர்ங்கோணங்களாக வருகின்ற அதே வேளை இங்கிருந்த கூர்ங்கோணமானது அதற்கு ஒத்த கோணமாக அங்கு ஒரு விரிகோணம் வரும். அவ்வாறு வருகின்ற பொழுதும் சைன் விதி உண்மை. ஆகவே அங்கும் நீங்கள் அதனை பாவிக்க முடியும். சில வேளைகளில் இங்கு 3 கோணங்களுமே விரிகோணங்களாக அமையலாம், அல்லது 2 கோணங்கள் விரிகோணங்களாக அமைந்து ஒரு கோணம் கூர்ங்கோணமாக அமைகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. எவ்வாறு அமைந்தாலும் அதனை நீங்கள் மாற்றுகின்ற பொழுது அங்கு என்ன வந்தாலும் 2 கூர்ங்கோணங்கள் வந்து சேரும், ஒரு செங்கோணம் அல்லது ஒரு விரிகோணம் வந்து சேருகின்ற காரணத்தினால் இந்த விதியானது சரியாகவே அமையும். அதனை நீங்கள் பாவித்து அந்த கணக்குகளை நீங்கள் செய்ய வேண்டும். மாணவ மாணவிகளை இந்த விசைகளை நீங்கள் பற்றி படிக்கின்ற பொழுது, அதாவது மூவிசைகளின் சமநிலை பற்றி நீங்கள் படிக்கின்ற பொழுது, ஒரு புள்ளியிலே தாக்குகின்ற விசைகள் பற்றி நீங்கள் கற்கின்ற பொழுது இந்த விசை முக்கோணத்தை பாவித்து விசைகளை காணவும் அல்லது சமநிலையிலே இருக்கின்ற பொழுது அவை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பவும் உங்களுக்கு தெரிந்திருத்தல் மிக மிக அவசியமானது. ஏனென்று சொன்னால் இந்த காபோதர உயர்தரம் முடிகின்ற வரை வருகின்ற எல்லா இடங்களிலும் இந்த சைன் விதியினை நீங்கள் பாவிக்க வேண்டி இருக்கும். அதே போன்று இன்னும் ஒரு விதி இருக்கின்றது, கொஸ் விதி. அந்த கொசைன் விதியினையும் நீங்கள் பாவிக்க வேண்டும். விசைகள் மாத்திரமல்ல, நீங்கள் சார்பு வேகத்தை கற்கின்ற பொழுது கூட இந்த சைன் விதியினையும் கொசைன் விதியினையும் நீங்கள் பாவிக்க வேண்டிய தேவை வரும். அங்கு மாத்திரமல்ல, புவியீர்ப்பு மையத்தை நீங்கள் கற்பீர்கள், அங்கும் இந்த விதிகள் உங்களுக்கு பாவித்திருக்க தெரிந்திருக்க வேண்டும். அதாவது எங்கெங்கு தேவைப்படுகின்றதோ அல்லது எங்கெங்கு பாவிக்க முடியுமாக இருக்கின்றதோ அந்த இடமெல்லாம் நீங்கள் இந்த சைன் விதி கொசைன் விதியினை பாவிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதனை எங்கெங்கு தேவையோ அங்கங்கு பாவித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு நாங்கள் செல்லலாம். பாருங்கள், கூர்ங்கோண முக்கோணி, விரிகோண முக்கோணி, செங்கோண முக்கோணி என்பவற்றிற்கு இந்த 3 நிறுவல்களும் உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அந்த நிறுவல்களுக்கான படங்கள் இங்கு தந்திருக்கின்றோம். இந்த படங்களை பார்த்து கொள்ளுங்கள். இந்த நிறுவலை நான் செய்து காட்டியிருக்கின்றேன். நான் செய்து காட்டின நிறுவலையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். பார்த்து கொண்டு அடுத்த விடயத்தை நாங்கள் கவனிப்போம். இங்கு ஒரு வினா தரப்பட்டிருக்கின்றது. அந்த வினாவினை பார்த்து கொள்ளுங்கள். யாதும் ஒரு முக்கோணம் சொல்லி இருக்கின்றார்கள். முக்கோணம் ஏபிசியிலே ஏயினுடைய பரிமாணம் 1 அலகாகவும் பியினுடைய பரிமாணம் 45 பாகையாகவும் அதே போன்று சியினுடைய பாகை 60 பாகையாகவும் இருக்கின்றது. அவ்வாறு இருந்தால் கோணம் ஏயின் பருமனையும் மற்ற பக்கங்களின் நீளங்களையும் கேட்டிருக்கின்றார்கள். அதனை காண வேண்டுமாக இருந்தால் அதற்கு நீங்கள் முதலில் முக்கோணம் ஒன்றை நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். முக்கோணத்தை வரைவதற்கு இங்கு தரப்பட்டுள்ள தரவுகளை நீங்கள் பாவிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். அவ்வாறே நீங்கள் அச்சொட்டாக வரைந்து கொள்ள தேவையில்லை. ஒரு பருமட்டான படம் போதுமானது. இங்கு பாருங்கள், நான் பருமட்டான படத்தினை கீறுகின்றேன். ஏபிசி என்ற முக்கோணத்திலே வளமையான குறியீடுகள் ஏ சி, வளமையான குறியீடுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. இங்கு கோணத்தினுடைய பருமன் தந்திருக்கின்றார்கள். பி என்ற கோணத்தினுடைய பருமன் 45 என்றும் சி என்ற கோணத்தினுடைய பருமன் 60 என்றும் உங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த ஏ கோணத்தினுடைய பருமனை கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே மாணவ மாணவிகளாக நீங்கள் இதிலே நிறைய சிக்கல் பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இங்கு தந்திருக்கின்றார்கள் 60 பாகை 45 பாகை. இந்த ஏ என்ற கோணத்தை காண வேண்டும். ஏ என்ற கோணத்தை நீங்கள் நேரடியாகவே நீங்கள் எழுதிவிடலாம். ஏன் நீங்கள் காபோதர உயர்தரத்திலே கற்கின்ற மாணவர்கள் ஏயினுடைய கோணம் 75 பாகை என்பது நீங்கள் எழுதலாம். நீங்கள் 180 கழித்து அப்படி காட்டியெல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை. இது ஒரு சிறிய வினா. ஏன் இந்த வினா தரப்பட்டிருக்கின்றது என்றால் விசைகளுக்கு இந்த இப்படியான விடயங்களை எவ்வாறு பாவிப்பது என்பதற்காகவே இந்த வினாவை நான் இங்கு தந்திருக்கின்றேன். ஆகவே அந்த ஏயினுடைய நாங்கள் பருமானத்தை கண்டிருக்கின்றோம். ஏயினுடைய பருமானம் 75 பாகை என்பது.
இந்த 75 பாகையை நான் வைத்துக்கொண்டு மீதமுள்ள விடயங்களை எவ்வாறு செய்வது என்பது பார்ப்போம். பாருங்கள், மேலும் ஏயினுடைய பெருமானம் 1 என்று தந்திருக்கின்றார்கள். நீங்கள் சைன் விதியினை பாவிக்கின்ற பொழுது, இந்த முக்கோணத்திலே நீங்கள் சைன் விதியினை பாவிக்கின்ற பொழுது நீங்கள் அதனை எழுத வேண்டும். சைன் விதிப்படி கட்டாயமாக அதனை நீங்கள் சொல்ல வேண்டும். நேரடியாக நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் நீங்கள் எழுதுவது எதை எழுதுகின்றீர்கள் என்பது திருத்துவருக்கு தெரியாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் சைன் விதி என்பதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். வழமை போன்று இந்த சைன் விதியை எழுதி கொள்ளுங்கள். ஏ இன் கீழ் சைன் ஏ சமன் பி இன் கீழ் சைன் பி சமன் சி இன் கீழ் சைன் சி என்று சைன் விதியை நாங்கள் எழுதி கொள்ளலாம். நாங்கள் இந்த சைன் விதியினை எழுதிய பின்னர் எங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு பெருமானங்களை நாங்கள் பிரதியிட வேண்டும். இங்கே ஏயினுடைய பெருமானம் 1 என்று தெரிந்திருக்கின்றது. ஆகவே 1ஐ பிரதியிடுங்கள். அதேபோல் இந்த சைன் ஏயினுடைய பெருமானம் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது 75 பாகை என்று. ஆகவே 1 கீழ் சைன் 75 சமன். பியினுடைய பெருமானம் எங்களுக்கு தெரியாது, பி என்று போட்டுக்கொள்ளுங்கள். பியின் கீழ் சைன் பியினுடைய பெருமானம் 45 பாகை, சைன் 45 பாகை என்று எழுத வேண்டும். ஏன் பி வந்து 45 பாகையாக இருக்கின்ற காரணத்தினால் பியின் கீழ் சைன் 45. அதே போன்று சியினுடைய பெருமானம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் சிக்கு எதிரே இருக்கின்ற கோணமாக 60 பாகை இருக்கின்றது. ஆகவே சியின் கீழ் சைன் 60 என்று நாங்கள் எழுதி கொள்வோம். அவ்வாறு நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் இங்கு எங்களுக்கு இந்த சைன் 75 பெருமானம் எங்களுக்கு தெரியாது, மீதமெல்லாம் எங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த வினாவிலே 2 தெரியாக்கணியங்கள் இருக்கின்றது. 2 தெரியாக்கணியங்களை காண்பதற்கு எங்களுக்கு இருக்கின்ற சமன்பாடுகள் போதுமானவை. அதனை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் இந்த முதல் 2ஐயும் நாங்கள் எடுப்போமாக இருந்தால் நாங்கள் பியை கண்டுகொள்ளலாம். அதே போன்று மற்றவற்றையும் நாங்கள் கண்டுகொள்ளலாம். பாருங்கள், 1 கீழ் சைன் 75 என்று சொன்னால் சமன் பியின் கீழ் சைன் 45 சைன் 45. இதனை நான் சுருக்குகின்ற பொழுது எனக்கு கிடைப்பது பியினுடைய பெருமானம் 1 சைன் 45 முழுவதின் கீழ் சைன் 75 என்று கிடைக்கும். சைன் 45 சைன் 75 பெருமானங்களை நான் பிரதியிடுவேனாக இருந்தால் அல்லது கணித்து பார்ப்பேனாக இருந்தால் எனக்கு பியினுடைய பெருமானம் கிடைக்கும். பாருங்கள், பியினுடைய பெருமானம் 1 சைன் 75 என்பதை நான் சைன் 45 சக 30 என்று போடுகின்றேன். சைன் 45 சக 30. அதே போன்று சைன் 45 பெருமானம் 1 கீழ் வர்க்கமூலம் 2 ஆக இருக்கின்றது. இது சைன் 45. இதை கீழே சுருக்குகின்ற பொழுது சைன் 45 பெருமானம் 1 கீழ் வர்க்கமூலம் 2 தர கொஸ் 30 பெருமானம் வர்க்கமூலம் 3 கீழ் 2 சக மீண்டும் வருகின்றது கொஸ் 45 1 கீழ் வர்க்கமூலம் 2 தர சைன் 30 என்பது 1 கீழ் 2 தர 1 கீழ் வர்க்கமூலம் 2. இதனை நாங்கள் சுருக்குகின்ற பொழுது 2 வர்க்கமூலம் 2 மேலே செல்லுகின்ற பொழுது இந்த வர்க்கமூலம் 2ஆல் வெட்டுப்படுமாக இருந்தால் 2 கீழ் வர்க்கமூலம் 3 சக 1 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். இந்த 2 கீழ் வர்க்கமூலம் 3 சக 1ஐ மேலும் கீழும் நாங்கள் ஒரு உடன்புணரியால் நான் பெருக்குவேனாக இருந்தால் மேலே 2 தரம் வர்க்கமூலம் 3 சக 1 வருகின்ற அதே வேளை கீழே 3 சக 1 அதனுடைய பெருமானம் 2. அதனை சுருக்குவீர்களாக இருந்தால் 2 தரம் வர்க்கமூலம் 3 சக 1 கீழ் 2. அதனை மேலும் சுருக்குகின்ற பொழுது எங்களுக்குரிய விடையாக வர்க்கமூலம் 3 சக 1 என்பது கிடைக்கும். இதுதான் எங்களுக்கு வருகின்ற இந்த பியினுடைய பெருமானமாக இருக்கின்றது. பியினுடைய பெருமானத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். பியினுடைய பெருமானமாக எங்களுக்கு வந்திருக்கின்றது வர்க்கமூலம் 3 சக 1 என்பது பியினுடைய பெருமானமாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போன்று பியை கணித்த நாங்கள் சியையும் காண வேண்டும். சியை காண்பதற்கு இன்னுமொரு சூத்திரம், அதாவது அங்கே இருக்கின்ற இன்னுமொரு சூத்திரத்தினை நான் பாவிப்பேனாக இருந்தால் பாருங்கள், எங்களுக்கு இருந்தது பியின் கீழ் இந்த பியின் கீழ் சைன் 45 என்பது சியின் கீழ்
sin 60 என்று எங்களிடம் ஒரு சூத்திரம் இருந்தது. இதனை நாங்கள் சுருக்குகின்ற பொழுது, அதாவது தெரிந்த பெருமானங்களை நாங்கள் போடுகின்ற பொழுது, பியினுடைய பெருமானத்தை நான் கண்டிருக்கின்றேன். வர்க்கமூலம் 3/1 தரம் sin 60 அங்கே மேலே வரும். அதே போன்று கீழே sin 45 சமன் C ஆக இருக்கின்றது. வர்க்கமூலம் 3/1 தரம் sin 60 பெருமானம் வர்க்கமூலம் 3/2 sin 45 பெருமானம் 1 வர்க்கமூலம் 2. ஆகவே அது மேலே செல்லும். வர்க்கமூலம் 2 ஒரு அடைப்பினை நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் இவ்வாறே விட்டுவிட முடியும். இதில் வர்க்கமூலம் 6 தர வர்க்கமூலம் 3/1 முழுவதின் கீழ் 2 என்பது இந்த சியினுடைய பெருமானமாக எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே சியினுடைய பெருமானத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதே போன்று பியினுடைய பெருமானத்தையும் கண்டிருக்கின்றோம். 2 பெருமானங்களையும் தான் எங்களிடம் கேட்டிருந்தார்கள். ஆகவே 2ஐயும் நாங்கள் கணித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கணிப்பு ஒரு இலகுவான கணித்தல். ஆனால் இந்த கணித்தலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் விதிகளை சரியாக எழுதி மீதத்தை கணித்தலாகும். திருவோண கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முக்கோணின் பண்புகளுக்கு வருகின்ற எல்லா வினாக்களுமே இந்த சைன் விதி கொசைன் விதியை பாவிப்பதாக ஒரு இலகுவான வினாக்களாகத்தான் இருக்கும். அங்கே சுருக்குகின்ற பொழுது சில இடர்பாடுகள் வரலாம். ஆயினும் சைன் விதி கொசைன் விதி பாவித்தல் என்பது இலகுவானது என்பதை விளங்கி கொண்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் சிறிதாகிவிடும். அடுத்த விடயத்தை பார்ப்போம். பாருங்கள், அந்த வினா இங்கே செய்து காட்டியிருக்கின்றோம். அதாவது முக்கோணி ஏபிசி நாங்கள் செய்த வினா இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வினாவுக்குரிய படம் தந்திருக்கின்றேன். இங்கே நான் கீறியிருந்தேன், அதை மேலும் ஒருவாறு கீறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக பாருங்கள், முக்கோணம் ஏபிசியில் பிசியினுடைய நீளம் இங்கே இன்னும் ஒரு வினா தந்திருக்கின்றார்கள். தரப்பட்ட வினாவினை அவதானிப்பீர்களாக இருந்தால், அந்த வினாவை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், முக்கோணம் ஏபிசியில் பக்கங்களின் நீளங்கள் தந்திருக்கின்றார்கள். அதே போன்று கோணத்தினுடைய பெருமானம் தந்திருக்கின்றார்கள். 2 கோணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 2 கோணங்கள் தரப்பட்டிருந்தது. ஏசியினதும் ஏபியினதும் நீளங்களை கேட்டிருக்கின்றார்கள். sin 5π/2 பெருமானம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. sin 5π/2 பெருமானத்தை நீங்கள் பாவித்து கொண்டு இந்த முக்கோணத்தை நீங்கள் கீற முடியும். முக்கோணத்தை கீறுவீர்களாக இருந்தால் பிசியினுடைய நீளம் தரப்பட்டிருக்கின்றது, கோணத்தினுடைய பெருமானம் தரப்பட்டிருக்கு, இன்னும் ஒரு கோணத்தினுடைய பெருமானம் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே கணித்தல் என்பது கடினமான ஒன்று அல்ல. ஆகவே இந்த கணித்தலை நீங்கள் சுயமாகவே செய்து கொள்ளுங்கள். ஏன் இந்த கணித்தலை செய்ய சொல்லுகின்றேன் என்றால், இது இலகுவான கணித்தல், உங்களுக்கு இது ஒரு பயிற்சியாக அமையும். பாருங்கள், அந்த படத்தை நான் கீறியிருக்கின்றேன். முக்கோணம் ஏபிசி இந்த படத்திலே ஒவ்வொன்றையும் பிரதியிட்டிருக்கின்றோம். பிரதியிட்ட பின்னர் சைன் விதியை பாவிக்கின்ற பொழுது எவ்வாறு வருகின்றது என்றால், இதுதான் அந்த விடையாக இருக்கின்றது. 2 சமன் வர்க்கமூலம் 2b ஆக வரும். அங்கே பார்ப்பீர்களாக இருந்தால் அதனை சுருக்குகின்ற பொழுது ஏக்கு பிரதியிட்டு சுருக்குகின்ற பொழுது 2 சமன் வர்க்கமூலம் 2b ஆக வந்து பியினுடைய பெருமானம் வர்க்கமூலம் 2 வருகின்ற அதே நேரம் ஏசியினுடைய பெருமானமும் ஏபியினுடைய பெருமானமும் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது சியினுடைய பெருமானத்தை காண்போமாக இருந்தால் சியினுடைய பெருமானம்தான் ஏபியினுடைய பெருமானமாக இருக்கும். ஆகவே அதனையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். பார்த்து கொண்டு அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கொசைன் விதியாக இருக்கின்றது. இந்த கொசைன் விதி என்று சொல்லுகின்ற பொழுது இதுவும் முக்கியமான ஒன்று. அதாவது சைன் விதியை போன்று கொசைன் விதியும் முக்கியமான ஒன்று. சைன் விதியினை பாவித்தும் நீங்கள் கொசைன் விதியை எடுக்க முடியும். அவ்வாறு எடுப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். முக்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது 2 விதிகள், சைன் விதி அதே போன்று கொசைன் விதி. சைன் விதி என்பது பக்கங்களின் நீளங்களுக்கும் கோணங்களின் சைனுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி கதைக்கின்ற ஒன்று. இந்த கொசைன் விதி என்பது பக்கங்களின் நீளங்களுக்கும் கோணத்தின் கொசைனுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி கதைக்கின்ற ஒன்றாக இந்த கொசைன் விதி இருக்கின்றது. இங்கே பாருங்கள், கொசைன் விதியை தந்திருக்கின்றார்கள். அதாவது கோணங்கள் சார்பாக இந்த கொசைன் விதி தரப்பட்டிருக்கின்றது. இங்கும் நீங்கள் ஜாதுமொரு முக்கோணத்தை நீங்கள் எடுக்கின்ற பொழுது ஏபிசி என்ற ஜாதுமொரு முக்கோணத்தை நீங்கள் எடுக்கின்ற பொழுது இந்த கொசைன் விதி என்பது கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி, அதே போன்று இந்த பக்கத்தின் நீளம் ஏ, இந்த பக்கத்தின் நீளம் சி, இந்த பக்கத்தின் நீளம் பி என்றால்
இந்த கோணங்கள் ஏபிசி. இந்த கொசைன் விதியை நாங்கள் கதைக்கின்ற பொழுது இந்த பக்க நீளங்களுக்கும் இந்த கோணங்களின் கொசுக்கும் இடையிலான விகிதமாக அமையப் போகின்றது. பக்க நீளங்களுக்கும் கோணத்தின் கொசுக்கும் இடையிலான விகிதங்களாக அமையப் போகின்றது. அதனை எவ்வாறு சொல்லுகின்றார்கள் என்றால், கொஸ் ஏ என்பது, அதாவது இந்த கோணத்தின் கொசைன் என்பது, இந்த கோணத்தினுடைய கொசைனை நாங்கள் காணுகின்ற பொழுது இங்கே இந்த ஏ என்ற பக்கத்துக்கு கோணத்திற்கு பாருங்கள், இங்கே பி கமா சி என்பன இருக்கின்றன. ஆகவே இந்த பி கமா சியுடன் சம்பந்தப்பட்டதாகத்தான் அந்த விதி அமைகின்றது. இவ்வாறு இருக்கின்றது என்றால் இந்த பி வர்க்கத்தினதும் சி வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகையாக இருக்கும். பி வர்க்கம் சக சி வர்க்கம். இங்கு தூர உள்ள பக்கத்தை கழிக்க வேண்டும், அதாவது எதிரே உள்ள பக்கத்தை நீங்கள் கழிக்க வேண்டும். பி வர்க்கம் சி வர்க்கத்தை கூட்டிய பின்னர் ஏ வர்க்கத்தை கழித்த பின்னர் இரண்டினதும் பெருக்கத்தினால் அது 2 மடங்கினால் நாங்கள் பிரிக்க வேண்டும். இதுதான் கொஸ் ஏ என்பது. கொஸ் ஏ என்பது பி வர்க்கம் சக சி வர்க்கம் சய ஏ வர்க்கத்தின் கீழ் 2 பிசியாக இருக்கும். அதே போன்று கொஸ் பியை நீங்கள் காணுவீர்களாக இருந்தால் கொஸ் பியினுடைய பெருமானம் அதே போன்றுதான் இங்கு சி கமா ஏ என்பன இருக்கின்றன. ஏ வர்க்கம் சக சி வர்க்கம் சய பி வர்க்கத்தின் கீழ் 2 ஏசி என்பது வரும். இதனை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக ஏ என்று சொல்லுகின்ற பொழுது ஏ வர்க்கம் கழிவடுகின்றது. அதே போன்று பி என்று சொல்லுகின்ற பொழுது பி வர்க்கம் கழிவடுகின்றது. அதே போன்று கொஸ்சியாக நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் கொஸ்சியினுடைய பெருமானம் அங்கு சி கழிபட வேண்டும். சி கழிபட வேண்டுமாக இருந்தால் ஏ வர்க்கத்தினதும் பி வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகை சய சி வர்க்கத்தின் கீழ் 2 AB என்பது கொஸ்சிக்கான பெருமானமாக இருக்கின்றது. ஆகவே 3 கோணங்கள் கண்டிருக்கின்றோம். 3 கோணங்களை நாங்கள் பாவித்து இந்த கொசைன் ரூலை எழுதியிருக்கின்றோம். இந்த கொசைன் ரூலை நீங்கள் நிறுவுகின்ற பொழுதும் இந்த கொசைன் விதியானது 3 முக்கோணங்களுக்கும் நிறுவப்படுதல் வேண்டும். அதாவது கூர்ங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம், செங்கோண முக்கோணம் என்றவாறு 3 முக்கோணங்களுக்கும் இந்த கொசைன் விதி நிறுவப்படல் வேண்டும். ஏன் நான் இதனை சொல்லுகின்றேன் என்றால், வழமையாக நீங்கள் எல்லாம் செய்வது ஜாதாயினும் ஒரு முக்கோணம் என்றால் கூர்ங்கோண முக்கோணத்தை மாத்திரம் கீறி அதனை நிறுவி விடுவீர்கள். ஜாதாயினும் ஒரு முக்கோணம் என்று சொல்லுகின்ற பொழுது அது எல்லா முக்கோணங்களும், அதாவது சாத்தியமான எல்லா முக்கோணங்களையும் கருதுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அந்த நிறுவல் நீங்கள் 3 முக்கோணத்திற்கும் நீங்கள் கீறிக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இன்றைய பாடவேளையை நிறைவு செய்து கொண்ட நேரத்திலே எங்களுக்கு நாங்கள் கற்ற விடயங்களை ஒரு முறை மீள பார்ப்போமாக இருந்தால், இன்று நாங்கள் சைன் விதியினையும் கொசைன் விதியினையும் கற்றிருக்கின்றோம். சைன் விதி என்ன சொல்லுகின்றது? கோணங்களுக்கும் அது கோணங்களின் சைனுக்கும் பக்க நீளத்துக்குமான விகிதத்தை சைன் விதி சொல்லுகின்ற அதே நேரம் கொசைன் விதியானது பக்க நீளங்களுக்கும் கோணத்தின் கொசுக்கும் இடையிலான விகிதத்தை கொசைன் விதி கதைக்கின்றது. அதே போன்று இந்த சைன் விதி கொசைன் விதி என்பன பாடப்பரப்பிலே அது விசைகள் சம்பந்தமான இடங்களிலே பாவிக்கப்பட வேண்டும். இந்த கொசைன் விதி சைன் விதி இரண்டுமே பாடப்பரப்புகளிலே, அதாவது பிரிவு கணித பகுதியிலே போதுமான அளவு நீங்கள் பாவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவைகளை பாவிக்கின்ற பொழுது உங்களுக்கு சுருக்கல்கள் இலகுவாக அமையும். குறிப்பாக நீங்கள் வேகநேர வளையை நீங்கள் பாவிக்கின்ற பொழுதும் நீங்கள் இதனை பாவிக்க முடியும். அதே போன்று சார்பு வேகம் என்ற ஒரு பாடப்பகுதி இருக்கின்றது. இந்த சார்பு வேகத்திலே இந்த முக்கோணங்களிலே நீங்கள் பாவிக்கின்ற பொழுது இந்த சைன் விதி கொசைன் விதி மிகவும் உபயோகமானதாக இருக்கும். இவற்றினை எவ்வாறு பாவிப்பது என்பது சம்பந்தமாக இன்னுமொரு பாடவேளையில் வந்து உங்களுடன் கலந்துரையாடுகின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடவேளையை நாங்கள் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.